Hi, this is Value Updates channel. நம்ம சேனல் ஒன்லி லா மட்டும் எஜுகேட் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம். சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள். சட்டம் தெரிவது அடிப்படை உரிமை. அடிப்படையாக எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் நம்ம சட்டத்தை டீச் பண்ணுறோம், எஜுகேட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ், போக்சோ ஆக்ட் ஆஃப் 2012. அதாவது போக்சோ ஆக்ட் இது குழந்தைகளுடைய நலனுக்காக கிரிமினல் அஃபென்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது சொல்லப்போனால் செக்ஸுவல் அஃபென்ஸை தடுக்கிறதுக்காக இருபாலாருக்கும் இந்த சட்டம் பொருந்தும். ஆண் குழந்தை, பெண் குழந்தை, என்ன மைனர் ஆகிற வரைக்கும் அவங்க குழந்தை தான். அதனால் அது வரைக்கும் இந்த போக்சோ ஆக்ட் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பொருந்தும். இருபாலாருடைய குழந்தைகளுக்கும் பொருந்தும். ஆண் குழந்தைக்கும் பொருந்தும், பெண் குழந்தைக்கும் பொருந்தும். இதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது உமனுக்கு உண்டான ரைட்ஸை மட்டும் இதில் எனாக்ட் பண்ணல. அதாவது குழந்தைகள், அதாவது ஆண் பெண் இருவருக்கும் உண்டான செக்ஸுவல் அஃபென்ஸை தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த சட்டம் மிகவும் கடுமையான சட்டம். அதாவது இந்த சட்டம் ஒரு ஸ்பெஷல் லா அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷல் லா 2012 இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இதுக்கு ஸ்பெஷல் கோர்ட் இருக்கிறது. அதனால் இது என்ன அப்படிங்கிறத இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது கொடுமையான செக்ஸுவல் அஃபென்ஸு நடக்கு குழந்தைகளுக்கு. அதாவது குழந்தைகள்னா 3 வயது 4 வயது குழந்தைகளுக்கு கூட நடக்கு. 18 வயசு வரைக்கும் அவங்க குழந்தைகளாக தான் கருதப்படுகிறார்கள். அதாவது இந்த குழந்தைகளுக்கான செக்ஸுவல் அசால்ட், அதாவது செக்ஸுவல் அஃபென்ஸ் ரெகுலராக டெய்லி நடந்துட்டுருக்கு. அது நிறைய இடங்களில் தெரிய மாட்டேங்கி, நிறைய இடங்களில் தெரியுது. இது எங்கெல்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேபராக போகிற இடத்துல குழந்தைகள் ஒரு 16 வயசுலேயே வேலைக்கு போயிடுறாங்க, பொண்ணுங்க பசங்க. அப்படிங்கிறபோது அந்த இடத்துல நடக்கு. உறவினர்கள் இருக்கிறாங்க, உறவினர்களுடைய செக்ஸ் அசால்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தந்தை கூட செக்ஸ் அசால்ட் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறத நம்ம செய்தியில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு கூட நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் பதிவாகிருக்கு. இது பிரபலமாக இருந்தது. ஒரு டீச்சர் ஒரு ஆண் குழந்தை செக்ஸுவலுக்கு அழைத்து அவரை ரொம்ப துன்புறுத்தி, அதுக்கப்புறம் அது பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு அவர் டியூஷன் போயிட்டு இருந்தார் அந்த டீச்சரோட, பெண் டீச்சரோட. அது ஒரு பிரபலமாக இருந்தது. இது முக்கியமாக பெண்களுக்கு தான் எதிராக ரொம்ப இந்த அசால்ட் நடக்கு. இது போக்சோ அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்தெந்த ரீதியில் அஃபென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை அதாவது உள்நுழைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெஜினல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்களுக்கு பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு முக்கியமான சில பாகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் எப்படி இதில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா,
போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது பெனட்ரேட் பண்ணாதான் வந்து போக்சோ ஆக்ட் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அந்த பெண் குழந்தையுடைய வெஜினல் பார்ட்ஸை வந்து டச் பண்ணாலே வந்து மிக கடுமையான தண்டனை வந்து கிடைக்கும். அதாவது குறைந்தபட்சம் 10 வருடங்கள் வரைக்கும் கிடைக்கும். அக்ரிவேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது மிகவும் கொடுமையாக டார்ச்சர் பண்ணி வந்து அவங்கள வந்து செக்ஸுவல் அசால்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 20 வருடங்கள் வரைக்கும் வந்து தண்டனை வந்து இருக்கிறது. என்ன இது வந்து ஸ்பெஷல் கோர்ட் மூலயமா அந்த வழக்கு நடக்கும். இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து மிகவும் விரைவாக வந்து கேஸை வந்து முடிச்சிருவாங்க. அதாவது குறைந்தபட்சம் 2 வருடத்துக்குள்ளேயே வந்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டுடைய விசேஷம். ஏன்னா அதாவது சாதாரணமாக ஒரு சைல்டை வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, என்ன இது வந்து 3 வருடங்கள் வரைக்கும் தண்டனை வந்து போகும். சாதாரணமாக செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்னா வாய் வார்த்தையாக சொல்கிறது, இல்லை பெண்களுடைய பாகங்களை தொடுறது, மேல் பாகங்களை இதே மாதிரி வந்து பின்னாடி தொடுறது, இதே மாதிரிலாம் வந்து சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பண்ணிட்டாலும் வந்து பெண் குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணிட்டாலும் வந்து இது வந்து மேபி எக்ஸ்டெண்டட் அப் டு 3 years அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இம்ப்ரெஸ்மெண்ட்டு, அதாவது ஜெயில் தண்டனை வந்து 3 வருடங்கள் வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப குறைந்த அளவுக்கு உண்டான வந்து தண்டனை. ஏன்னா 20 வருடங்கள் வரைக்கும் தண்டனை இருக்குது. ஏன்னா பனிஷ்மெண்ட் வந்து மிகவும் கடுமையாக இருக்கும். எதுக்காக இப்படி வந்து இந்த சட்டத்தை இயற்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண் குழந்தைகளுக்கு தான் வந்து மிகவும் பாதிக்கப்படுறாங்க. இது ஆண் பெண் எல்லோருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து சேர்ந்து தான் இந்த போக்சோ ஆக்ட் இருக்குது. ஆனால் பெண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறதுனால அதிகமான தண்டனை, கடுமையான தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. என்ன இந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சட்டம்னா என்ன, இந்த சட்டத்துடைய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சட்டம் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் போக்சோ ஆக்ட் 2012 அப்படிங்கிறது வந்து இஸ் அ லா இன் இந்தியா தட் அட்ரஸஸ் அ செக்ஸுவல் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன். It includes proviso for punishment. The POCSO Act includes a range of punishment for sexual offense, including imprisonment and fines. The punishment for penetrative sexual assault on a child under 16 is at least 20 years in prison and can be up to life in imprisonment அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதாவது பெனட்ரேஷன் இருந்துட்டு அப்படின்னா வந்து மிகவும் கடுமையான தண்டனை, 20 வருடங்கள் வரைக்கும் செல்லலாம். லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட், அதாவது ஆயுள் தண்டனை வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் இதோட இது. The POCSO Act also include the death penalty for some sexual crime against children. டெத் பெனால்ட்டி வரைக்கும் இருக்குது. அதாவது போக்சோ ஆக்டுங்கிறது மிக கடுமையான ஆக்டு. இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும், இந்த குழந்தைகளை வந்து மிகவும் கீழ்த்தனமாக வந்து செக்ஸில் அசால்ட் பண்ணுறவங்கள வந்து டெத் பெனால்ட்டி வரைக்கும் இருக்குது. அதாவது குறைந்தது 3 வருஷம் தண்டனை, அப்புறம் வந்து 20 வருஷம் வரைக்கும் சில கேஸுகளுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சில கேஸுகளுக்கு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் சொல்லுவாங்க. என்ன லைஃப் இன் பிரிசன், லைஃப் ஃபுல்லாக ஒரு பிரிசனில் தான் இருக்கணும், ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டெத் பெனால்ட்டி, அதாவது இது மிகவும் கொடுமையாக வந்து ஒரு செக்ஸ் அசால்ட் பண்ணா அப்படின்னா வந்து இந்த டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்கலாம் வந்து ஜட்ஜுக்கு வந்து பவர் இருக்குது, சட்டம் சொல்லுது. ஏன்னா the POCSO Act includes a system to support a victim of sexual offense. இது வந்து
அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். யாருக்கு செக்ஸுவல் அஃபென்ஸ் பண்ணப்படுறவங்களுக்கு, விக்டீமுக்கு, செக்ஸுவல் அசால்ட் ஆகிற விக்டீமுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்ஸ், த போக்சோ ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் அ ஸ்பெஷல் கோர்ட் டு என்சூர் ஸ்பீடி ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜெண்டர் நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜெண்டர் நியூட்ராலிட்டினா ஆண் பெண் குழந்தைகள் இருவருக்குமே இந்த சட்டம் பொருந்தும். அதுதான் ஜெண்டர் நியூட்ராலிட்டி. சைல்டு ஃப்ரெண்ட்லி சிஸ்டம், இது வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி சிஸ்டம். இது வந்து மிகவும் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கோம். மிக சிறப்புரிமைகள்லாம் இருக்குது. அதாவது கோர்ட்டில் வந்து குறுக்கு விசாரணை பண்ணும்போது நம்ம பெண்களை வந்து ஆண் குழந்தைகளையோ மிகவும் கடுமையாக வந்து சாடக்கூடாது. அந்த பெண்கள் வந்து பெண் குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம், போலீஸ்லேருந்து எஃப்ஐஆர் அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறதுலேருந்து, அவங்களுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன்லேருந்து, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடத்துகிற வரைக்கும் அவங்கள வந்து மிகவும் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்கக்கூடிய சட்டம் வந்து இதில் வந்து இருக்குது. அதனால தான் வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ப்ரோனோகிராஃபினா உங்களுக்கு தெரியும். அதாவது செக்ஸுவல் ஃபிலிம் வந்து எடுக்கிறது, அந்த மாதிரியான இதையும் வந்து தடை பண்ணுது. அதாவது குழந்தைகளை, ஆண் பெண் குழந்தைகளை வந்து வச்சு ப்ரோனோகிராஃபி எடுக்கிறது. அதை விட முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ரோனோகிராஃபியை வந்து பார்த்தாலே அஃபென்ஸு, அதை வந்து டவுன்லோட் பண்ணால் அஃபென்ஸு, அதுக்கப்புறம் அதை யாருக்காவது சென்ட் பண்ணால் அஃபென்ஸு. இந்த போஸ்கோ ஆக்டில் வந்து இதெல்லாம் அஃபென்ஸாக சொல்கிறோம். எதெல்லாம் அஃபென்ஸாக சொல்கிறோம்? ஆண் பெண் இருவர், அதாவது 16-18 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து உடைய செக்ஸுவல் ஃபிலிம் நீங்கள் வந்து பார்த்தா அஃபென்ஸு, டவுன்லோட் பண்ண அஃபென்ஸு, அதை ஒருத்தருக்கு சென்ட் பண்ண அஃபென்ஸு. அது எந்த மெட்டீரியல் மூலயமா சென்ட் பண்ணாலும் சரி தான், நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா பண்ணாலும் சரி தான், டெலகிராமு, ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு, இல்லை பென்ட்ரைவு மூலியமாக கொடுத்து அவங்க இதில் கொண்டு போனாலும் சரி தான். இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுவும் போக்சோ ஆக்டில் தான் வரும். அதனால் வந்து பார்க்குறதே வந்து அஃபென்ஸ் தான் இந்த சட்டத்தில். அதனால் நீங்கள் வந்து ப்ரோனோகிராஃபியை வந்து பார்க்குறத தவிருங்க. அப்படிங்கிறத விட குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகளுடைய ப்ரோனோகிராஃபியை பார்க்குறத கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த சட்டம் வந்து சொல்லுது. அதனால தான் வந்து இது சைல்டு ஃப்ரெண்ட்லி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து குழந்தைகளுக்காகவே வந்து மிகவும் சிறப்பாக வேகமான வழக்கு நடத்துவதற்காக மிகவும் கடுமையான தண்டனையை வந்து நீதிபதி கொடுப்பதற்காக இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. என்ன, இதில் வந்து மிகவும் கடுமையான தண்டனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இப்போ அடுத்தடுத்து என்னென்ன தண்டனைகள் எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட், அதாவது போஸ்கோ அஃபென்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆண் பெண் குழந்தைகளுக்கு எதிராக எதெல்லாம் வந்து அஃபென்ஸாக வந்து கருதப்படுது, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன, அட்டரிங் வேர்ட்ஸ், மேக்கிங் சவுண்ட்ஸ் ஆர் ஷோயிங் ஆப்ஜெக்ட் வித் செக்ஸுவல் இன்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட். இது வந்து ஹாரஸ்மெண்ட்டை மட்டும் சொல்கிறேன். மேக்கிங் அ சைல்டு எக்ஸ்போஸ் தேர் பாடி, அதாவது சில்ட்ரன்ஸை வந்து அவங்க பாடியை எக்ஸ்போஸ் பண்ண சொல்கிறது செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டு. ஷோயிங் அ சைல்டு ப்ரோனோகிராஃப், சின்ன குழந்தைகளுக்கு வந்து ப்ரோனோகிராஃப் காமிக்கிறது வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டில் வருது. கான்ஸ்டான்ட்லி வாட்சிங் ஆர் ஸ்டாக்கிங் எ சைல்டு, இதுவும் வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டில் வருது. த்ரெட்டனிங் டு யூஸ் எ child's image in a sexual act,
அப்புறம் என்டீச்சிங் எ சைல்டு ஃபார் ப்ரோனோகிராபிக் பர்பஸ், இதெல்லாம் வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டில் வருது. என்ன இதெல்லாம் வந்து செக்ஸுவல் அஃபென்ஸில் செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டில் இந்த இதெல்லாம் வருது. பெனட்ரேட்டிவ் ஆர் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் ஆக்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் கம்ப்ளீட் அண்ட் பார்சியல் பெனட்ரேஷன் உள்நுழைத்தல். அப்புறம் அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் அப்படின்னா வந்து மிகவும் கொடூரமாக, பெனட்ரேட் மட்டும் இல்லை, மிகவும் கொடூரமாக பலவிதமான கொடுமைகளை செய்து அவர்களை வந்து துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் இன்க்ளூடிங் கம்ப்ளீட் முழுமையாக அண்ட் மற்றும் பார்சியல் பெனட்ரேஷன் இருந்தா இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தண்டனைகள் கொடுக்கப்படும். செக்ஸுவல் அண்ட் அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட் பெனட்ரேட்டிவ்ங்கிறது ஒன்று இருக்கு. அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டு, இது அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட் மட்டும். இன்க்ளூட் நான் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட். ரெண்டு விதம், அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் ஒன்று, அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட் ஒன்று. அப்புறம் வந்து சைல்டு ஹாரஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் யூசிங் அ சைல்டு ஃபார் ப்ரோனோகிராபிக் பர்பஸ். என்ன சில்ட்ரனை கொண்டு போய் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் வந்து ப்ரோனோகிராபிக் வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து தப்பு, பார்க்குறது தப்பு, அதை வந்து கடத்துவது தப்பு, இதெல்லாம் வந்து சைல்டு ஹாரஸ்மெண்ட்டில் உண்டு. பெனட்ரேட்டிவ்க்கு வந்து ஒரு தனி பனிஷ்மெண்ட் இருக்குது. அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்டுக்கு வந்து ஒரு விதமான பனிஷ்மெண்ட் இருக்குது. செக்ஸுவல் அண்ட் அக்ரவேட்டட் செக்ஸுவல் அசால்ட்டுக்கு வந்து ஒரு விதமான பனிஷ்மெண்ட் இருக்குது. சைல்டு ஹாரஸ்மெண்ட்டுக்கு ஒரு விதமாக இருக்குது, செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்கு ஒரு விதமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அதாவது செக்ஸுவல் அஃபென்ஸாக வந்து கருதப்படுது. த போக்சோ ஆக்ட் இஸ் எ ஜெண்டர் நியூட்ரல் லா. இது வந்து ஒரு ஜெண்டருக்காக வந்து நிறைவேற்றப்பட்டதில்லை, ஆண் பெண் இரு குழந்தைகளுக்கும் நிறைவேற்றப்பட்ட சட்டம். that protect the children from sexual abuse regardless of gender. It also places the burden of proof on the accused and provides for more several punishment for those in possession of authority or trust. The POSCO Act was amended in 2019 to introduce the death penalty for sexual crimes against children. The act also provides the compensation for child victim regardless of whether the accused is found guilty. அதாவது 2012 இந்த சட்டம் வந்தது. அப்போ டெத் பெனால்ட்டி கிடையாது. 2019 வந்து இதை வந்து மாற்றி அமைத்தாங்க சில இடங்களில். அப்போ வந்து டெத் பெனால்ட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து யார் வந்து அக்யூஸ்டோ அவங்க அக்யூஸ்டுன்னு ப்ரூவ் பண்ணால், கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டால் வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்கறதுக்கு இதில் வழிவகை செஞ்சுருக்காங்க சைல்டு விக்டிம்க்கு. அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். The Protection of Children from Sexual Offense Act POCSO 2012 was enacted to provide a robust legal framework for the protection of children from offense of sexual assault, sexual harassment and pornography while safeguarding the interest of child at every stage of the judicial process. அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மிகவும் முக்கியமான சட்டம், ஸ்பெஷல் ஆக்டு. எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் மேலே வந்து நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறது வந்து மிக ஆணித்தனமாக வந்து இந்த சட்டத்தின் மூலமாக பதிஞ்சிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 3 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் சில தவறுகளுக்கு, அதாவது செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் கிடையாது, அது வந்து பெனட்ரேஷனு, அப்புறம் அக்ரவேட்டட் பெனட்ரேஷனுக்கு வந்து கொடுக்கலாம். மிகவும் அக்ரவேட்டடாக இருந்தது அப்படின்னா டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்கலாம். ப்ரோனோகிராஃபி வச்சு படம் எடுத்தாங்க அப்படின்னா, சைல்டை வச்சு எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு தனி வகையாக இருக்குது. இதே மாதிரி
பல செக்ஷன் இருக்குது இதில். இதை வந்து நான் பொதுவாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து எவ்வளோ வந்து பலம் வாய்ந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். என்ன அடுத்து வந்து அஃபென்சஸ்க்கு பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதாவது பெனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் என்ன, அதுக்கு வந்து எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஸ்மெண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 10 years and possible life imprisonment plus a fine for children under 16. The minimum imprisonment is 20 years. என்ன மினிமம் வந்து 10 வருஷம், மேக்ஸிமம் இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து 20 வருஷம். அதுக்கப்புறம் யூசிங் அ சைல்டு ஃபார் pornography, imprisonment of at least 5 years plus a fine for a second or subsequent conviction. திருப்பி அதையே செஞ்சா the minimum imprisonment is 7 years அப்படின்னு சொல்றாங்க. Storing or possessing a child pornography, a fine of at least 5,000 for a second or a subsequent conviction. The fine is at least 10,000. அதாவது ஸ்டோரிங் ஆர் பொசஸிங் அ சைல்டு ப்ரோனோகிராஃபி வச்சிருந்தால், ஸ்டோரிங் ஆர் பொசஸிங் அ சைல்டு ப்ரோனோகிராஃபி ஃபார் கமர்ஷியல் பர்பஸுக்கு, அதாவது வருமானம் ஈட்டுறதுக்காக வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இம்ப்ரெஸ்மெண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 3 years ப்ளஸ் எ ஃபைன். அட்லீஸ்ட் 3 yearsனா 3 வருஷத்திலிருந்து ஆரம்பம். இன்ஸ்டிகேட்டிங் எ கிரைம், punishment is provided for instigating a crime including illegal trafficking for sexual exploitation of children. Failure to report a crime, அதுக்கு ஒரு தெரிஞ்சதை நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா imprisonment of up to 6 months plus a fine. அதாவது இங்கே ஒரு இடத்துல தப்பு நடக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது, அதாவது குழந்தைகளுக்கு எதிராக வந்து தப்பு நடக்கு அப்படின்னு தெரியுது அப்படின்னா, அதை வந்து நீங்கள் சொல்லலை, சப்சிக்வெண்ட்டாக போலீஸுக்கு அது விசாரணையில் தெரிய வருதுன்னா உங்கள் மேலே வழக்கு போட்டு 6 மாதம் வரைக்கும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. The POCSO Act also provides a speedy justice and to avoid re-victimization of the child. Cases are tried in special court with special public prosecutor and the trial must be held in private. அதாவது ட்ரையல் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ட்ரையல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. விசாரணை பண்ணுவது, கூண்டில் ஏற்றி விசாரணை பண்ணுவது, அக்யூஸ்டை பண்ணுவது, போலீஸை பண்ணுவது, அப்புறம் வந்து விக்டிமை பண்ணுவது. விக்டிம்னா வந்து அதாவது பாதிப்படைந்தவர்கள். இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாகவே வந்து விசாரிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் இந்த சட்டத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அதாவது போக்சோ ஆக்ட் பீரியட்ஸ், அஃபென்சஸ் பீரியட்ஸ் நாட் லெஸ் தேன் 10 years but may extend to life and fine. And in case of penetration sexual assault on a child below the age of 16 years, punishment is imprisonment for a period not less than 20 and may extend up to imprisonment for life, which means the remainder of natural life of the person and fine. அதாவது இந்த சட்டம் வந்து மிகவும் கடுமையான சட்டம். ஒரு ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட் லா, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இதுக்கு போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுத்துருக்காங்க. விக்டிமுக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து ட்ரையல் நடத்துறதுக்கு, குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒரு ரூமில் வந்து வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சட்டங்கள் வந்து மிகவும் கடுமையாக இருக்குது இதில். அதாவது குறைந்தபட்சம் 3 வருடம், அதுக்கப்புறம் சில இதுக்கு வந்து 10 வருடத்திலிருந்து 20 வருடம், அதுக்கப்புறம் வந்து ஆயுள் தண்டனை சில அஃபென்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொடுமையான முறையில் வந்து குழந்தைகளை வந்து செக்ஸுவல் அசால்ட் பண்ணால், அதை கேங்காக பண்ணால் அவங்களுக்கெல்லாம் வந்து டெத்து வரைக்கும் கொடுக்கலாம். டெத் பெனால்ட்டி, சாகும் வரை பெனால்ட்டி, அதாவது தூக்கு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது.
அதாவது குழந்தைகளுக்கு எதிராக செக்ஸுவல் அசால்ட் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். இது வந்து மிகவும் முக்கியமான சட்டம். இது ரொம்ப இந்தியாவில் நடந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடத்திற்கு 100 வழக்கு பதிவாகுது. தெரியாமல் பல இடங்களில் இந்த செக்ஸுவல் அசால்ட் வந்து குழந்தைகளுக்கு எதிராக வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால வந்து இந்த சட்டத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள். யாராவது குழந்தைகளை வந்து செக்ஸ் மூலயமா தொந்தரவு பண்ணால் வந்து கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த சட்டத்தின் மூலயமா. நன்றி, வணக்கம்.